பல்லாயிரக்கணக்கான பக்தர்களின் பங்கு பெற்றுதலோடு சிறப்பாக இடம்பெற்று வரும் வெற்றாப்பள்ளி கண்ணகி அம்மனின் ஆலய வருடாந்த பொங்கல் உற்சவம். வரலாற்று சிறப்புமிக்க வெற்றாப்பள்ளி கண்ணகி அம்மன் ஆலயத்தின் வருடாந்த பொங்கல் உற்சவம் இன்று 20ஆம் தேதி பல்லாயிரக்கணக்கான பக்தர்களின் பங்கு பெற்றுதலுடன் மிகவும் பக்திபூர்வமாக இடம்பெற்று வருகிறது. வரலாற்று சிறப்புமிக்க வெற்றாப்பள்ளி கண்ணகி அம்மனுடைய வைகாசி விசாக பொங்கல் இன்று அதிகாலை முள்ளியவளை காட்டு விநாயகர் ஆலயத்தில் இருந்து மடபண்டம் எடுத்து வரப்பட்டு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த வகையிலே முல்லைத்தீவில் கடந்த சில தினங்களாக நிலவுகின்ற சீரற்ற காலநிலைகளுக்கு மத்தியிலே இன்று காலை வேளையிலே மிகவும் அதிக அளவிலான பக்தர்கள் ஆலயத்திற்கு வருகை தந்ததை அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது. இதேவேளை பல்வேறு இடங்களில் இருந்து வருகை தந்திருக்கின்ற பக்தர்கள் தூக்கு காவடி, பால்செம்பு, கற்பூர சட்டி உள்ளிட்ட பல்வேறு நேர்த்தி கடன்களில் ஈடுபட்டதோடு அம்மனுக்கு பொங்கல் பொங்கி படையல் இட்டு தங்களது நேர்த்திகளை செய்து வருகின்றனர். வழமைக்கு மாறாக இன்று காலை வேளையே அதிக அளவிலான பக்தர்களை காணக்கூடியதாக இருந்ததோடு பாதுகாப்பு கடமைகளில் விசேட போலீசார் ஈடுபட்டிருப்பதோடு இன்று இரவு பாரம்பரிய முறைப்படி வளர்ந்து நேர்ந்து பொங்கல் உற்சவம் இடம்பெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை முள்ளியவளை காட்டு விநாயகர் ஆலய வருடாந்த பொங்கல் உற்சவம் சிறப்பாக நடைபெற்றுள்ளது. முல்லைத்தீவு முள்ளியவளை காட்டு விநாயகர் ஆலய வைகாசி பொங்கல் உற்சவமானது நேற்று இரவு சிறப்பாக இடம்பெற்றிருக்கின்றது. வரலாற்று சிறப்புமிக்க வெற்றாப்பள்ளி கண்ணகி அம்மன் ஆலயத்தோடு நெருங்கிய தொடர்புகளை கொண்ட குறித்த ஆலயத்திலே வெற்றாப்பள்ளி கண்ணகி அம்மன் ஆலய உற்சவத்தின் உடைய வருடாந்த உற்சவத்தின் ஆரம்ப உற்சவம் இடம்பெற்று வருவது தொன்று தொட்டு வலிமையாக காணப்படுகிறது. அந்த வகையிலே முள்ளியவளை காட்டு விநாயகர் ஆலய வருடாந்த பொங்கல் உற்சவமும் சிறப்பாக இடம்பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கதாகும்.